சென்னையின் பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வரும் 13 தனியார் பள்ளிகளை டாக் செய்து பிப்ரவரி 8ஆம் தேதி அனுப்பப்பட்ட ஒரு மின்னஞ்சல் சென்னை மக்களையும் காவல்துறையினரையும் ஆட்டம் காணச் செய்தது. மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் யார் என்பதனை கண்டுபிடிக்கும் பணியில் சென்னை காவல்துறை பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. தொடர்ந்து வழக்கு சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசாருக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு கோணங்களில் தங்கள் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். வெடிகுண்டு மிரட்டல் வதந்தி என்று காவல்துறை தெரிவித்தாலும் கூட பெற்றோர்கள், பள்ளி நிர்வாகத்தினருக்கு அன்று ஏற்பட்ட மன உளைச்சல்கள் வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒன்று. மின்னஞ்சல் மூலமாக மிரட்டல் வந்திருப்பதால் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபரை கண்டுபிடிப்பதில் தொடர்ந்து சிரமம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் பயன்படுத்திய ஐபி முகவரி எந்த செல்போன் எண் மூலமாக அனுப்பப்பட்டது என கண்டறியும் பணியில் சைபர் கிரைம் போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். வெடிகுண்டு மிரட்டலானது johnflow1@proton.me என்ற மின்னஞ்சல் முகவரியில் இருந்து வந்த நிலையில் சுவிட்சர்லாந்தை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் புரோட்டான் நிறுவனத்திற்கு சென்னை காவல்துறை கடிதம் எழுதியதாக கூறப்படுகிறது. ஆனால் மின்னஞ்சல் நிறுவனம் தகவல்களை தர மறுத்துவிட்டதாகவும், இன்டர்போல் மூலமாக வந்தால் மட்டுமே தகவல் தர முடியும் என தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தால் காவல்துறையால் கண்டறிய முடியாதா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ள நிலையில் அதற்கு சைபர் வல்லுநர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் விடுத்த நபர் யார் என்பதனை கண்டறிய முடியும் என்று தெரிவிக்கும் சைபர் வல்லுநர்கள் அதற்கு பல நாட்கள் ஆகலாம் என்றும் கூறுகின்றனர். இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டு வரும் கூகுள், மைக்ரோசாப்ட் போன்ற நிறுவனங்களின் மின்னஞ்சல் மூலமாக இது போன்ற மிரட்டல்கள் விடுக்கப்பட்டிருந்தால் சுலபமாக கண்டறிந்து விடலாம் என்று சைபர் கிரைம் வழக்கறிஞர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். ஏனென்றால் அந்த நிறுவனங்கள் இந்தியாவில் செயல்பட்டு வருவதால் இந்திய சட்டத்திற்குட்பட்டே இயங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது மிரட்டல் வந்த மின்னஞ்சல் நிறுவனம் வெளிநாட்டில் இருப்பதால் அந்த நாட்டின் சட்டத்தின்படியே அந்த நிறுவனம் செயல்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் கிளவரா நம்ம கொரில்லா இமெயிலேருந்து அனுப்பலாம், இல்லை ப்ரோட்டான் இமெயிலேருந்து அனுப்பலாம். ஸோ தட் அவங்களை ட்ரேஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமான விஷயம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த மாதிரி கேசஸில் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்டர்போல் மூலியமாக ரெக்வஸ்ட் கொடுத்து எங்கேருந்து அது ஆரிஜினேட் ஆயிருக்குன்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சி அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்த கேசஸும் நிறையா இருக்குது. ஸோ அதனால த்ரெட்னிங் இமெயில் அனுப்பிச்சோம் அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சட்டங்களும் அதை தண்டிக்கிறதுக்கான சட்டங்களும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கூகுள், மைக்ரோசாப்ட் நிறுவனங்களிடம் காவல்துறை விவரங்களை கேட்டால் 36 மணி நேரத்திற்குள் வழங்க வேண்டும் என்று இந்திய சட்டம் தெரிவிப்பதாக கூறும் சைபர் கிரைம் வழக்கறிஞர் கார்த்திகேயன், மிரட்டல் விடுத்த மின்னஞ்சல் முகவரி வெளிநாட்டில் உள்ள நிறுவனம் என்பதால் தான் இவ்வளவு தாமதம் ஏற்படுவதாகவும் அதனால்தான் சைபர் கிரைம் போலீசார் இன்டர்போல் உதவியை நாடுகின்றனர் என்றும் தெரிவிக்கிறார். இன்டர்போல் மூலம் தகவல்களை சேகரிக்க வேண்டும் என்றாலும் குறைந்தது 1 மாதமாவது ஆகும் என்றும் சைபர் கிரைம் வழக்கறிஞர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெயில்ஸ் அனுப்புறவங்க என்ன நினைச்சு அனுப்புவாங்கன்னா நம்மளோட ஓன் இமெயில் ஐடியிலேருந்து அனுப்பிச்சவங்க தான் கண்டுபிடிப்பாங்க. நம்ம ஏதோ ஒரு XYZன்னு ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி அந்த இமெயில் ஐடி மூலியமா இந்த மாதிரி த்ரெட்னிங் எல்லாம் அனுப்பலாம். ஸோ தட் நம்ம யாருன்னு தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. நீங்க எந்த இமெயில் ஐடியில் அனுப்பிச்சாலும் இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்னு ஒன்று வேணும். உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருந்ததுன்னா ஐபி அட்ரஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இப்போ இது எந்த இமெயில் ஐடியிலேருந்து நீங்கள் ஃபேக்காக ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி அதன் மூலியமா ஒரு த்ரெட்டிங் மெசேஜ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா கூட ஸோ டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, அது எந்த இமெயில் ஐடியோ அவங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் கொடுப்பாங்க. நார்மலாக இப்போ ஜிமெயிலேருந்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா வந்து கூகுளுக்கு ரெக்வஸ்ட்டும், இல்லை ஹாட்மெயிலேருந்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மைக்ரோசாஃப்ட் ரெக்வஸ்ட்டும் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் 36 ஹவர்ஸ்க்குள்ளே எந்த ஐபியிலிருந்து வந்துச்சு அப்படின்றத இன்ஃபர்மேஷன் அவங்க நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதாவது அந்த லாகின் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. எங்கேருந்து லாகின் பண்ணியிருக்காங்க அந்த ஐபி டீட்டெயில்ஸை வச்சு இந்த ஐபி எடுத்து நம்ம நெட்வொர்க் சர்வீஸ் ப்ராடக்ட் ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஸோ ஃபார்வர்ட் பண்ணும்போது எந்த போஸ்டல் அட்ரஸ்லேருந்து அது பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைச்சிடும். தற்போது இந்த வழக்கை போல் இதற்கு முன்னர் மின்னஞ்சல் வாயிலாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர்கள் குறித்த விவரங்களை சேகரிக்கும் பணியில் சைபர் கிரைம் போலீசார் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் அந்த தகவல்களை வைத்து அடுத்த கட்ட விசாரணையை துவங்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் சுப்பிரமணியன்.